இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் தொடர்ந்து ஏழை எளிய பெற்றோர்கள் இல்லாத பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை 4 வருடங்களாக வழங்கி வருகிறார். வழக்கறிஞர் ஐயப்பன் அவர்கள் தொடர்ந்து ஏழை எளிய பெற்றோர் இல்லாத பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்களை 4 வருடங்களுக்கு மேல் வழங்கி வருகிறார். அந்த பெற்றோர் இல்லாத பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான கைடு, புத்தகங்கள், பேக், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில், நோட்டு, பேனா ஏப்ரல் மாதத்தில் இருந்து வழங்கி வருகிறார். அதன் பின்பு அவர்கள் படித்து வாழ்வில் முன்னேறி சாதனை படைக்குமாறு அறிவுரைகளையும் வழங்கி வருகிறார். மற்றும் அவரவர் பகுதிகளில் இதுபோன்று சேவைகளை செய்யவும் மாணவர்களை கேட்டுக்கொண்டார். சார் எல்லாருக்கும் உதவி பண்ணுறாங்க. ஏழைப்பட்ட பிள்ளைங்கலாம் இன்னும் நிறைய செய்யறேன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. போன வருஷத்துலேருந்து பேக் வாங்கிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஸ்கூல் புத்தகம் மற்றும் வாட்டர் பாட்டில், லஞ்ச் கப் அனைத்தையும் வருடாந்திரம் கொடுத்து உதவுகின்ற நம்ம ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அட்வொகேட் அவர்கள் ஏழை மக்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் பேக்கிலேருந்து பேனாவிலேருந்து புத்தகத்திலேருந்து வருஷம் உதவி பண்ணியிருக்கார். அட்வொகேட் ஐயா அவருக்கு எங்களால் முடிஞ்ச நன்றி. கேந்திர வித்யாலயா பள்ளி மாணவி தீப்தி பிரியா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதனை. புதுச்சேரி கேந்திர வித்யாலயா ஜிப்மர் வளாகப் பள்ளியில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் செல்வி தீப்தி பிரியா வணிகவியல் பாடப்பிரிவில் 500 மதிப்பெண்களுக்கு 452 மதிப்பெண்கள் பெற்று தன் பள்ளியில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். மாணவி தீப்தி பிரியா கூறுகையில், இந்த சாதனைக்கு பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மிக உறுதுணையாக இருந்ததாக கூறினார். மேலும் மாணவி குறிப்பிடுகையில், தன் தந்தை ராஜேஷ் ஒரு முன்னாள் கப்பல் படை வீரர் என்றும், தாத்தா ஜெயராமன் முன்னாள் இராணுவ வீரர் என்றும், தான் ஒரு விமானப்படை அதிகாரியாக ஆகி நாட்டிற்காக சேவை செய்ய வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்தார். மேலும் இவரின் குடும்பம் நாட்டிற்காக அர்ப்பணிப்பும் மாணவ செல்வங்களை உருவாக்கும் ஆசிரியர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. கல்வியாண்டில் CBSE தேர்வு எழுதிய மாணவர்களின் எதிர்கால நலனை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அரசு கல்வித்துறை இயக்குனர் அவர்களிடம் நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதி நிர்வாகிகள் கோரிக்கை மனு வழங்கினார்கள். புதுச்சேரி அரசின் உத்தரவின்படி கடந்த 2024-25 கல்வியாண்டில் நடுவண் அரசு பாடத்திட்டமான CBSE பாடத்திட்டம் புதுச்சேரியில் முதன் முறையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மாணவர்களும் இந்த ஆண்டு முதல் முறையாக CBSE பாடத்திட்டம் தேர்வு எழுதினார்கள். CBSE பாடத்திட்ட தேர்வில் 13/5/2025 அன்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு CBSE தேர்வு முடிவுகளில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பலர் குறிப்பிட்ட பாடத்திட்டமான அறிவியல் பாடத்திட்டத்தில் தோல்வி அடைந்திருப்பது தெரிய வந்துள்ளது. CBSE தேர்வு எழுதிய மாணவர்கள் அறிவியல் பாடத்திட்டத்தில் மிகவும் கடினமான வினாக்கள் வந்ததால் எழுதுவதற்கு சிரமப்பட்டு நன்றாக படித்த மாணவர்கள் கூட அறிவியல் பாடத்திட்டத்தில் தோல்வி அடைந்ததாக கருதுகின்றனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை வண்ணான்குளம் அன்னை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவிகள் மிக அதிக எண்ணிக்கையில் பாதிக்கும் மேலான மாணவர்கள் அறிவியல் பாடத்தில் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். இவர்கள் மட்டுமல்ல, 2024-25 கல்வியாண்டு முதல் புதுச்சேரி அரசு பள்ளிகளில் நடுவண் கல்வி வாரிய பாடத்திட்டமான CBSE பாடத்திட்டத்தை அமுல்படுத்துவதாக புதுச்சேரி அரசு உரிய முன்னேற்பாடுகள் இல்லாமல் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் உரிய பயிற்சி இல்லாமல் திடீரென புதுச்சேரி அரசு அறிவித்து இந்த பாடத்திட்டத்தை மாணவர்கள் மீது திணித்தது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்து மேல் கல்விக்கு கல்லூரி படிக்கும் பொறியியல் மருத்துவ படிப்புகளுக்கும் எதிர்கால கனவுகளுக்கும் இந்த பாடத்திட்டத்தின் அவசர திணிப்பு மாணவர்களிடையே எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் நிலை உள்ளது. புதுச்சேரி அரசும் கல்வித்துறையும் இந்த ஆண்டு அறிவியல் பாடத்திட்டத்தில்
தோல்வியடைந்த மாணவர்கள் அனைவரையும் தேர்ச்சி அடைந்தவர்களாக அறிவிக்க வேண்டுமென நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதியின் சார்பாக புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் இயக்குனர் அவர்களிடம் கோரிக்கை மனு வழங்கினார்கள். மாநில பாடத்திட்டத்தில் படித்து வந்த மாணவர்களுக்கு திடீரென பாடத்திட்டம் மாற்றப்பட்டதால் அதை எதிர்கொள்வது மாணவர்களுக்கு பெரும் சிக்கலாக இருந்தது. பாட புத்தகம் வழங்குவதிலிருந்து ஒவ்வொரு பாடத்திற்கும் தனித்தனியான ஆசிரியர்கள் இல்லாமல், போதிய ஆய்வு கூடங்கள் இல்லாமல் மாணவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். மாணவர்களின் நலனை, எதிர்காலத்தை கருத்தில் கொள்ளாமல் CBSE பாடத்திட்டம் புதுச்சேரியில் திணிக்கப்பட்டது. இதன் விளைவு அரசு பள்ளியில் தேர்ச்சி விகிதம் மிக கடுமையாக சரிந்துவிட்டது. புதுச்சேரி அரசு இந்த CBSE பாடத்திட்டத்தை புதுச்சேரியில் நடைமுறைப்படுத்தப்படுவது சாத்தியம்தானா என்று ஆய்வுக்குழுவை அமர்த்தி அதற்கான தீர்வு கண்டு வரும் காலங்களில் தேர்வினை நடத்துமாறு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம், தமிழ் அமைப்புகள் சார்பாக புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் இயக்குனர் அவர்களிடம் கோரிக்கைகளை மனுவாக வழங்கி வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த நிகழ்வினை நாம் தமிழர் கட்சி மணவெளி தொகுதியின் தலைவர் தனசேகரன், செயலாளர் கோகுலகிருஷ்ணன், முகுந்தன், ரமேஷ், கார்த்திகேயன், தமிழ் தேசியம் பேரியக்கம், புதுச்சேரி மாநில செயலாளர் வேல்சாமி அனைவரும் பங்கேற்றனர். 6 வருட காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் மற்றும் நிர்வாகிகளின் போக்கை கண்டித்தும் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. மத்திய அரசின் 7வது ஊதிய குழு பரிந்துரையின்படி மருத்துவமனை கவனிப்பு படியை சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு உயர்த்தி வழங்குவது தொடர்பாக ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு 6 ஆண்டுகள் கடந்தும் நிலுவைத் தொகை வழங்கவில்லை என்றும் 700க்கும் மேற்பட்ட கடைநிலை ஊழியர்கள் உயர்த்தப்பட்ட ஊதியம் வழங்கவில்லை என்பதால் பணியில் இருந்து ஓய்வு பெற்றார்கள் என்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வழங்கப்பட்டு வந்த சுகாதாரத்துறை ஊழியர்களின் மருத்துவ படியை 2085 மற்றும் 2100 4100 உயர்த்துவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் 6 வருட காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் மற்றும் நிர்வாகிகளின் போக்கை கண்டித்தும் ஓய்வு பெற்ற சுகாதாரத்துறை ஊழியர்கள் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டமானது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள சம்பா கோவிலில் இருந்து மத்திய அரசின் ஆணையை ஏந்தியபடி புதுச்சேரி சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக புறப்பட்டனர். புதுச்சேரி ஒரு புதிய சுவையை பெறுகிறது. மெக்டோவன்ஸ் எக்ஸ் சீரிஸ் அடுத்த தலைமுறைக்கு புதிய சுவைகளை கொண்டு வருகின்றது. புதுச்சேரி ஹெரிடேஜ் டவுனில் உள்ள கேட்டமரன் ப்ரூயிங் கம்பெனியில் மெக்டோவன்ஸ் அண்ட் கோ தனது புத்தம் புதிய மதுபான வரிசையான மெக்டோவன்ஸின் எக்ஸ் சீரியஸை அறிமுகப்படுத்தி ஒரு துடிப்பான புதிய அத்தியாயத்தை எழுதியுள்ளது. உற்சாகமாக புதியவற்றை தேடும் புதிய தலைமுறைக்காக வடிவமைக்கப்பட்ட எக்ஸ் சீரிஸ் இந்தியாவில் வளர்ந்து வரும் நுகர்வோர் கலாச்சாரத்தை நிறைவு செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஓட்கா, ஜின், சிட்ரான் ரம் மற்றும் டார்க் ரம் ஆகியவற்றின் துணிச்சலான மற்றும் பிரீமியம் வரிசையை அறிமுகப்படுத்தியுள்ளது. 125 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியத்தை கொண்ட மெக்டோவல்ஸ் பாரம்பரியத்தை புதுமையுடன் கலப்பதில் தொடர்ந்து முன்னணியில் உள்ளது. நுகர்வோர் விருப்பத் தேர்வுகள் மேலும் நுட்பத்துடனும் அனுபவங்கள் மேலும் தீர்மானத்துடனும் மாறும் இந்த நேரத்தில் பிராண்டின் சமீபத்திய போர்ட்போலியோ உலகளாவிய மற்றும் இந்திய தாக்குறவுகளால் வடிவமைக்கப்பட்ட நவீன சுவை இன்பத்தை நோக்கி நகர்கின்றது. 3 முறை காய்ச்சி வடிகட்டிய ஒற்றை தானிய ஓட்கா, பிரேசிலிய சிட்ரஸுடன் உலர் ஜின், பிரெஞ்சு சிட்ரஸை இந்திய ரம்முடன் கலக்கும் புத்துணர்ச்சி ஊட்டும் சிட்ரான் ரம் மற்றும் 2 முறை காய்ச்சி வடிகட்டிய ஜமைக்கா மற்றும் இந்திய ரம்மை இணைக்கும் டார்க் ரம் ஆகியவை மெக்டோவலின் எக்ஸ் சீரியஸில் அடங்கும். ஒவ்வொரு வகையும் இந்திய காக்டெயில் கலாச்சாரத்துடன் இணைந்து மென்மையான சுவையை முன்னிலைப்படுத்தி வழங்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த எக்ஸ் சீரீஸை வெளியிட்ட அந்த மாலை நேரம் நெறிமுறைகளை உயிர்ப்பித்தது. இனிப்பு, சுவை மற்றும் கைவினை திறனின் ஒரு ஆழமான கொண்டாட்டம். விருந்தினர்கள் ஆத்மார்த்தமான இசை, கியூரேட்டட் சிற்றுண்டி மற்றும் ஓர் ஈர்க்கக்கூடிய கலவையை அனுபவித்தனர். அங்கு அவர்கள் நிபுணர்கள் வழிகாட்டுதலின் கீழ் தங்கள் சொந்த காக்டெயில்களை உருவாக்கினர். இந்நிகழ்ச்சியில் பேசிய டியாஜியோ இந்தியாவின் துணை தலைவரும் மார்க்கெட்டிங் துறை தலைவருமான வருண் கூரிச்,
புதிய தலைமுறை வித்தியாசமாக உட்கொள்வதில்லை, அவர்கள் வித்தியாசமாக வாழ்கின்றார்கள். அவர்கள் புதுமை, நவீனம் மற்றும் அர்த்தமுள்ள அனுபவங்களை மதிக்கின்றார்கள். மெக்டோவலின் எக்ஸ் சீரிஸ் அந்த மாற்றத்திற்கான எங்கள் பதில். நுகரப்படுவதற்காக மட்டுமல்ல, அனுபவிக்கவும் வடிவமைக்கப்பட்ட ஒரு துணிச்சலான புதிய போர்ட்ஃபோலியோ. மென்மையான ஓட்கா மற்றும் புத்துணர்ச்சி ஊட்டும் ஜின் முதல் சிட்ரான் மற்றும் டார்க் ரம் போன்ற துடிப்பூட்டும் புதிய வெளிப்பாடுகள் வரை, இந்த வரம்பு இந்திய கைவினை திறனின் சிறந்ததை உலக அளவில் ஈர்க்கப்பட்ட சுவைகள் மற்றும் துணிச்சலான நவீன பேக்கேஜுகளுடன் கலக்கிறது. இளைஞர்கள் சோதித்து நுகரும் உயர்ந்த அனுபவங்களை தேடுவதால் அணுக்களையும் நுட்பமாக சமநிலையையும் எக்ஸ் சீரிஸ் வழங்குகின்றது. புதுச்சேரியில் இந்த வரம்பை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றார். இது தொடர்பாக டியாஜியோ இந்தியாவின் தலைமை இனோவேஷன் அதிகாரி விக்ரம் தாமோதரன் கருத்து தெரிவிக்கும் பொழுது, வளமான மரபில் வேரூன்றியுள்ள மெக்டோவல்ஸ் & கோ புதுமைக்காக எப்பொழுதும் நிற்கின்றது. புதிய நுகர்வோர் கலாச்சாரத்தை வரையறுக்கும் மெக்டோவலின் எக்ஸ் சீரிஸ் நவீன வெளிப்பாட்டின் உயர்ந்த ரசனையின் கொண்டாட்டமாகும். இந்த மதுபானங்கள் வழக்கமானவைகளுக்கு அப்பாற்பட்டவை. அதன் சுவையே அதற்கு அடையாளமாக உள்ளது. ஊடுருவி பாயும் சிட்ரான், நீடித்து நிலைக்கும் டார்க் ரம் அவற்றை அனுபவிக்கும் மக்களைப் போலவே ரசனையானது. எக்ஸ் சீரிஸில் இந்திய கைவினை திறன் மற்றும் கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரமாகும். இது தனித்துவமான கலைநயம் வாய்ந்த பேக்கேஜ்களை கொண்டவை. நாங்கள் தொடர்ந்து புதுமைகளை செய்து வருவதால் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வடிவமைக்கப்பட்ட கலவைகளால் எங்கள் நுகர்வோரை மகிழ்விப்பதை நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று கூறினார். நாடு முழுவதும் ஏற்கனவே பரபரப்பை ஏற்படுத்தி வரும் மெக்டோவலின் எக்ஸ் சீரிஸ் இப்பொழுது புதுச்சேரியிலும் கிடைக்கின்றது. டியோஜியோ இந்தியாவை பற்றி, டியோஜியோ இந்தியா என்பது நாட்டின் முன்னணி மதுபான நிறுவனமாகும். உலகளாவிய முன்னணி டியோஜியோ BLCயின் துணை நிறுவனமாகவும் உள்ளது. இந்த நிறுவனம் ஜானி வாக்கர், பிளாக் டாக், பிளாக் அண்ட் ஒயிட், வாட் 69, ஆன்டிக்விட்டி, சிக்னேச்சர், தி சிங்கிள்டன், ராயல் சேலஞ்ச், மெக்டோவன்ஸ் நம்பர் 1, ஸ்மிர்னாஃப், கெட்டல் 1, டான் குரே, கேப்டன் மோர்கன் மற்றும் கொடோவன் போன்ற பிரீமியம் பிராண்டுகளின் சிறந்த போர்ட்ஃபோலியோவை தயாரித்து விற்பனை செய்து விநியோகித்து வருகின்றது. பெங்களூரை தலைமை இடமாக கொண்ட எங்கள் பரந்த தளம் 3000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட உறுதியான குழுவாகும். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 35 உற்பத்தி அமைப்புகள், வலுவான விநியோக வடிவமைப்பை மற்றும் ஓர் அதிநவீன தொழில்நுட்ப மையம் ஆகியவை இதன் வலிமையாகும். யுனைடெட் ஸ்பிரிட் லிமிடெட் என இந்தியாவில் நிறுவப்பட்டுள்ள இந்த நிறுவனம் இந்தியாவில் தேசிய பங்கு சந்தை மற்றும் பாம்பே பங்கு சந்தை இரண்டிலும் பட்டியலிடப்பட்டுள்ளது. டியாஜியோ இந்தியா, எங்கள் மக்கள், எங்கள் பிராண்டுகள் மற்றும் எங்கள் செயல்திறன் பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு www.diagioindia.com என்று எங்கள் வலைத்தளத்தில் வருகை புரியவும். தகவல், முன் முயற்சிகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வழிமுறைகளை டியோஜியோவின் உலகளாவிய பொறுப்புள்ள ட்ரெண்டிங் ரிசோர்ஸுக்கு வருகை புரியவும். என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் NSJ ஜெயபால், லட்சுமி நாராயணன், அமைச்சர் KSB ரமேஷ், சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலும் முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவக்ஷலம், பொருளாளர் வேல்முருகன், மாநில செயலாளர் ஜவஹர் மற்றும் வழக்கறிஞர் ராம் முனுசாமி ஆகியோர் முன்னிலையிலும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னாள் கவுன்சிலரும் என்ஆர் காங்கிரஸ் கிழக்கு மாவட்டம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பாஸ்கரன் தலைமையில் சிறப்பாக செய்திருந்தார். மகளிர்களுக்கு 1000 உதவித்தொகை, அதை 2500 உயர்த்தியிருக்கிறோம். பெண் குழந்தைகள் நல்ல உணவு, நல்ல உடையும், நல்ல கல்வியும் பிள்ளைங்க என்றைக்குமே பிள்ளைங்க தான், தத்தவங்க தான் பிள்ளைங்களை வழிநடத்தணும். அதனால இனி வரும் காலங்களில் நமது பொதுச் செயலாளர் NSJ ஜெயபாலன் அவர்கள், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு மந்திரி அவர்கள் இங்கே வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்னொன்று, இந்த கிழக்கு மாவட்டத்தை ஆரம்பிச்சது அண்ணன் ஜெயபாலன் வாழ்வு நடத்தலாம். ஆனால் இதை முடிவுரைக்கு கொண்டு வந்தது ஒரு பெரிய ஒரு சாதனை.
முத்தியால்பேட்டை தொகுதியில் இலவச நீர்மோர் பந்தலை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் பாஜக தொகுதி பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் நீர்மோர் பந்தல் நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். உருளையான்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தொகுதி பொறுப்பாளர் மற்றும் மோடி மக்கள் சேவை இயக்க நிறுவனர் பிரபுதாஸ் அவர்கள் சொந்த செலவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் தொகுதி முழுவதும் 5 வார்டுகளிலும் அண்ணா சாலை, காமராஜர் சாலை 7 பகுதிகளாக பிரித்து நீர்மோர் பந்தல் அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு கோடை காலத்தில் வெயிலின் தாகத்தை தணிக்க இளநீர், வெள்ளரிப்பழம், தர்பூசணி பழம், மோர் மற்றும் நீர் வழங்கி வருகிறார்கள். மேலும் ஏழை எளியோர்களுக்கு தட்டுவண்டி, பூக்கடை ஸ்டால் வழங்கினார். இந்நிகழ்வில் சரவணன், பன்னீர்செல்வம், பாரதி ராஜா, கட்சி பொறுப்பாளர்கள் கீதா, அசோக், பொன்னியம்மாள், சுமதி, செல்லா என்கின்ற ஜெயபால், குளத்துமேடு மாடு, அம்பிகா, சரவணன், சூர்யா, பன்னீர்செல்வம், ரமேஷ், ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதி பொறுப்பாளர் வடிவேல் பிறந்த நாளை ஒட்டி இளைஞரணி சார்பாக நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதி திமுக பொறுப்பாளர் வடிவேல் பிறந்த நாளை ஒட்டி தொகுதி முழுவதும் திமுகவினர் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார்கள். அதன் ஒரு பகுதியாக இளைஞரணி நிர்வாகி இசைமணி ஏற்பாட்டில் வழுதாவூர் சாலை, சண்முகபுரம் அருகே நலத்திட்ட உதவிகள் மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக பொறுப்பாளர் வடிவேல் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் 1ஆம் ஆண்டு விழா கடற்கரை காந்தி திடலின் அருகே மருத்துவ முகாம் மற்றும் இயலாதவர்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும், துப்புரவு பணியாளர்களுக்கு காலணிகள் மற்றும் புடவை போன்ற உபகரணங்களை வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் 1ஆம் ஆண்டு விழா இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. காலை 8 மணிக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. பின்பு வெயிலின் தாகத்தை தணிக்க நீர் மோர் வழங்கப்பட்டது மற்றும் துப்புரவு பணியாளர்களில் இயலாதவர்களுக்கு வடை பாயாசத்துடன் உணவும், காலணிகள், புடவை, நடமாடும் கடை என அனைத்தும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு, சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, திமுக முத்தியால்பேட்டை தொகுதி பிரபாகரன் மற்றும் தேடல் சேவகன் சமூக சேவை இயக்கத்தின் தலைவர் அருண் தலைமையிலான கடற்கரை சிறு வியாபாரிகள் அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 1ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடந்த கோல போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
புதுச்சேரி தொழிலாளர் தினத்தை ஒட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழாக்கள் மற்றும் போட்டிகள் நடைபெறுகின்றது. அதேபோல் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்கு உட்பட்ட வைத்திக்குப்பம், வாழைக்குளம் ஆகிய பகுதிகளில் தொழிலாளர் தினத்தை ஒட்டி பெண்களுக்கான கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று இரவு செங்கேணியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வெற்றி பெற்ற மகளிருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியின் பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், OBC மாநில துணைத் தலைவர் சீனிவாச பெருமாள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட மகளிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பரிசுகளை வழங்கினார். CBSE 10ஆம் வகுப்பு தேர்வில் ஆதித்யா பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. புதுச்சேரி ஆதித்ய வித்யாஸ்ரம் உறைவிட பள்ளி CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளி அளவில் தேர்வு எழுதிய 588 மாணவர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பள்ளி அளவில் மாணவர்கள் யோகேஸ்வரன் 489, ஸ்ரீஹரன் 486, கிருஷ்ணா ஸ்வேதா 483 மதிப்பெண்களுடன் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளனர். கணிதத்தில் யோகேஸ்வரன், ஸ்ரீஹரிணி, ஹர்கா திவாரி, விஷ்ணுகுமார், அபிமந்த் ஆகியோரும், அறிவியலில் கிருஷ்ணா ஸ்வேதா, மெலிண்டா ஜான், முத்தப்பா ஆகியோரும், தமிழில் கிருஷ்ணபிரியா, சுஜித் ஆகியோரும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். பாடவாரியான மொழி பாடத்தில் 235, ஆங்கிலத்தில் 139, கணிதத்தில் 112, அறிவியலில் 69, சமூக அறிவியலில் 64 மாணவர்கள் 100க்கு 90 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்துள்ளனர். 75% மேல் 388 மாணவர்களும் 480 மதிப்பெண்களுக்கு மேல் 8 பேரும், 475 மதிப்பெண்களுக்கு மேல் 14 பேரும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 76 பேரும், 400க்கு மேல் 253 மாணவர்களும், 60% மேல் 74%, 144 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், வித்யா நாராயணா அறக்கட்டளையின் ட்ரஸ்ட் அனுராதா பூனமல்லி ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டினார்கள். பள்ளி முதல்வர், இயக்குநர்கள், பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஆதித்யா பள்ளி நிறுவனர் ஆனந்தன் கூறுகையில், ஆதித்யா கல்வி குழுமத்தின் அகில இந்திய அளவில் நடைபெறும் மருத்துவம் மற்றும் பொறியியல், வர்த்தகம், பட்டய கணக்காரர், IAS ஆகிய நுழைவுத் தேர்வுகளுக்கு நீட், ஜிப்மர், JEE CA ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த பயிற்சி வகுப்புகள் 6ஆம் வகுப்பு முதல் சிறப்பாக கற்பிக்கப்பட்டு வருகிறது என்றார். புதுச்சேரி ஆதித்யா பள்ளி மாணவர்கள் 800 பேர் CBSE 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்று சாதனை படைத்துள்ளனர். புதுவை மாநில அளவில் CBSE SSCE 2025 தேர்வில் அதிக அளவில் மாணவர்கள் பங்கேற்றுள்ள ஒரே பள்ளி ஆதித்யா பள்ளியாகும். ஆதித்யா பள்ளி மாணவர் ஜோதிராம் 500க்கு 489 மதிப்பெண்களுடன் பள்ளி அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். மேலும் இந்த மாணவர் இந்த ஆண்டு நடைபெற்ற JEE தேர்வில் 99.05% மதிப்பெண்கள் பெற்று புதுவை மாநில அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 1552வது இடமும் வகிப்பது மகத்தான சாதனையாகும். பள்ளி அளவில் மாணவர் பிரசாந்த் 500க்கு 486 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடமும், மாணவர்கள் சுரேந்தர், ரக்ஷிதா, பாக்கியா ஆகியோர் 500க்கு 484 மதிப்பெண்களுடன் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். ஆதித்யா பள்ளியின் 11 மாணவர்கள் 100% மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். ஸ்ருதி தாவரவியல் பாடத்திலும், அவினாஷ் கணித அறிவியல் பாடத்திலும், பிரசாந்த், பாக்கியா ஆகிய இருவரும் வேதியியல் பாடத்திலும், ஓவியா, ஸ்ரீ சாசினி ஆகிய இருவரும் பொருளாதார பாடத்திலும், துர்கேஷ், முகிலேஸ்வரி, யாழினி, அன்கிதா, கோபிநாத நம்பியார், அகல்யா ஆகிய 5 பேரும் உடற்கல்வி பாடத்திலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்கள் ஜோதிராம், பிரசாந்த், ரக்ஷிதா, பாக்கியா, சுரேந்தர், ஹரிபிரசாத், ஹேமன், மிருதுலா, சுதாகரன், தர்ஷினி, வந்தனா ரெட்டி, சங்கர நாராயணமூர்த்தி, ஜெகனி வாசன், மனோ ராகவன், ஆதித்யா, ஸ்ருதி, ராகவ் கிருஷ்ணா, சித்தேஸ்வர், ஸ்ரீகேஷ், விஜய்
ஆருஷ் சிங், யோகேஷ் சர்மா, தருண், ஆதிசேஷா, ஸ்ரீஹாசினி ஆகிய 23 பேர் 95% மேலும், 11 மாணவர்கள் 480 அதாவது 96% மேலும், 475 95% மேலும், 23 மாணவர்களும் 90% மேல் 96 மாணவர்களும் 80% மேல் 280 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளது சிறப்புக்குரியதாகும். மேலும் பாட வாரியாக முதன்மை நிலையில் ஆங்கிலத்தில் 284 பேரும், கணிதத்தில் 56 பேரும், இயற்பியலில் 62 பேரும், வேதியியலில் 155 பேரும், உயிரியலில் 96 பேரும், கணித அறிவியலில் 84 பேரும், உடற்கல்வியில் 71 பேரும், வணிகவியலில் 37 பேரும், கணக்குவியலில் 15 பேரும், பொருளாதாரத்தில் 31 பேரும், தகவல் நடைமுறையில் 16 பேரும், பயன்பாட்டு கணிதத்தில் 6 பேரும் 90 மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று தேர்வாகியுள்ளனர். ஆதித்யாவின் பள்ளி நிறுவனர் ஆனந்தன், தாளாளர் அசோக் ஆனந்த், ஸ்ரீ வித்யா நாராயணா அறக்கட்டளையின் டிரஸ்டி அனுதா பூனமல்லி ஆகியோர் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டுகளை தெரிவித்தனர். பள்ளி முதல்வர், இயக்குநர்கள், பொறுப்பாசிரியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். ஓசூர் தொகுதி ராமநாதபுரம் பகுதியில் உள்ள கோகிலாம்பாள் நகர் மற்றும் சீனிவாசன் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். ஊசூடு தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள சீனிவாச நகர் பகுதிக்கு ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் கோகிலாம்பாள் நகர் பகுதிக்கு 11 லட்சம் மதிப்பீட்டிலும் கருங்கல் சாலை அமைப்பதற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான ஏ.கே. சாய்ஜே சரவணகுமார் அவர்களின் முயற்சியால் அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் அமைச்சர் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், ஊசுடு பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, ஊர் முக்கியஸ்தர்கள் பாமக ரமேஷ், சீதாராமன், முருகன், சுந்தரமூர்த்தி, தில்லானா, கட்சி கிளை தலைவர் பந்தல், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மங்களம் தொகுதி சமூக சேவகர் PRT பிரபு அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. கோட்டைமேடு 4 முனை சந்திப்பில் மங்களம் தொகுதி சமூக சேவகர் PRT பிரபு இன்று அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து பிரபு ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தலை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள், நீர் மோரினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் ஓ. மணிதா, மங்களம் பாஜக தொகுதி தலைவர் சபரி, பாஜக மூர்த்த நிர்வாகிகள் பெருமாள், கார்த்திகேயன், விஜயலட்சுமி, ஞானசேகர், குணசேகரன், கணேஷ், வெங்கட், அழகுவேல், ஏழுமலை, கந்தன், தீனா, நேதாஜி, சுபேஷ், பரத், வினோத், ரகு, வசந்த், அருண், அரவிந்த், விஜி உட்பட பாஜக பிரமுகர்கள், தொண்டர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து செயற் பொறியாளர் சீனிவாசன் அவர்களை
சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கரடி அவர்கள் நேரில் சந்தித்து அவசர தீவிர ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் புதுச்சேரி மத்திய சாலை மற்றும் கட்டிடத்தின் செயற்பொறியாளர் சீனிவாசனை சந்தித்து தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் பொழுது அப்துல் கலாம் குடியிருப்பு கட்டிட பணிக்கு ஒப்புதல் கோப்புகள் தலைமை செயலகம் சென்றிருப்பதை தொடர்ந்து அந்த கோப்பினை விரைவாக ஒப்புதல் அளிக்கும்படி முத்தம்மா IAS அவர்களை சட்டமன்ற உறுப்பினர் நேரில் சென்று சந்தித்து கேட்டுக்கொண்டார். விரைவில் ஒப்புதல் வழங்குவதாக IAS அதிகாரி உறுதியளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செயற்பொறியாளர் சீனிவாசனுக்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்த தகவலை அளித்து பணிகள் விரைவில் நடைபெறுவதற்கான ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொண்டார். மேலும் உப்பளம் தொகுதிக்குள் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சாலையில் கோலாஸ் நகர் நேதாஜி நகர் இணைப்பு உப்பனாறு பாலம் குறுகியதாக உள்ளதால் அதனை அகலப்படுத்த வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தியதை தொடர்ந்து ரூபாய் 90 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பணியை விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆலோசனையில் கூறப்பட்டது. இதனுடன் வானரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அலேன் வீதி, நேரு வீதி, பெருமாள் ராஜா வீதி, காளியம்மன் தோப்பு, முருகசாமி தோப்பு, சின்ன எல்லையம்மன் கோவில் வீதி, சித்தி விநாயகர் கோவில் வீதி, கஸ்தூரிபாய் வீதி, காமராஜர் வீதி மற்றும் அப்துல் கலாம் வீதி ஆகிய பகுதிகளில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் குறித்து திட்ட கோப்புகள் அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் பார்வைக்கு காண்பிக்கப்பட்டு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோல் பெரியபள்ளி மற்றும் வீரர்வெள்ளி பகுதியில் உள்ள சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி குறிப்பாக சந்தா சாஹிப் வீதி, மில்லாத் வீதி, மொரேசன் வீதி, லத்தீப் வீதி, பாண்டியன் சந்து, அப்பா மேஸ்திரி வீதி, பொன்னியாக்குட்டி வீதி, வஉசி வீதி மற்றும் நைனியப்பா பிள்ளை வீதிகளிலும் சிமெண்ட் சாலை அமைக்கப்படும் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இந்த அனைத்து பணிகளும் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக முடிவு செய்யப்பட்டது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஆலோசனை நடைபெறும் பொழுது அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பின் பொழுது இளநிலை பொறியாளர் ராமன், தொகுதி செயலாளர் சக்திவேல், காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ராஜ்குமார் மற்றும் கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.